பொதுவாக வந்து ஒரு படம் ஆகட்டும் இல்லை சினிமா துறைகளில் வேலை செய்கிறவங்கன்னா இப்போ ஒரு ஹிட்டான படம் கொடுக்குற டேரக்டருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றது பார்த்துருக்கோம். அதே ஒரு கதாநாயகன் கதாநாயகினா அடுத்தடுத்து பணியை நிச்சயமா, நிச்சயமா. பார்த்துருக்கோம். ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்களோட மனதில் வந்து நம்ம கண்ணதாசன் வாலி சார் அவங்களோட பீரியட்லாம் அடுத்தடுத்த சாங்கோ பல விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப இருக்க ரைட்டர்ஸோட பயணங்கள் வந்து ரொம்ப லாங்கா கேப் விடுற மாரி, அடுத்து ஹிட்டா குடுத்தாலும், ஏன் அடுத்தடுத்து வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல அப்படின்னு எங்களுக்கு தோணுது. எதனால சார்? நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க அன்னைக்கு கண்ணதாசன், வாலி எல்லாம் சொன்னீங்கன்னா, அவங்களுடைய ஆளுமைகள் வந்து ரொம்ப ஆழமா இருந்தது. அவர்களுக்கான மதிப்பும் இந்த சமுதாயத்தில அதிகமா இருந்தது. அப்ப இன்னைக்கு இருக்கிற பாடலாசிரியர்களுக்கு மதிப்பு இல்லையான்னு கேட்டா, நான் அந்த கோணத்தில சொல்ல வரல. அந்த ஆளுமைகளுக்கு ஏற்பட்ட மதிப்பு வேற. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நெறைய பேரு எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லப்போனா, இன்னைக்கு கவிதை எழுதலன்னு சொன்னா தான் அபூர்வம். எல்லாருமே கவிதை எழுதுறாங்க, பாடல் எழுதுறாங்க. அந்த பாடலை வெளிப்படுத்துவதற்கும், தங்களுடைய கவிதைகளை வெளிப்படுத்துவதற்கும் இன்னைக்கு தளங்கள் நெறைய கிடைச்சிருச்சு. அன்னைக்கு நீங்க பாடல் எழுதணும்னா, சினிமா துறைக்கு தான் வந்தாகணும். சினிமா துறைக்குள்ள வந்து நீங்க குறிப்பிட்ட கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, புலமைப்பித்தன் ஐயா, இந்த மாரி அன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமைகளா இருந்தவங்கலாம் கடந்து வந்து, அல்லது அவர்களெல்லாம் சொல்லாத விஷயங்கள் நீங்க சொன்னா மட்டும் தான், ஒரு இடத்துல நீங்க போய் ஒரு பாடல் எழுத முடியும். இன்னைக்கு அப்படி இல்ல. யாருமே வாய்ப்பு குடுக்காட்டினாலும், நம்மளே ஒரு சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு, நம்மள்ட்ட கொஞ்சம் வசதி இருந்தா, ஒரு பாடல் கூட வெளியிடலாம். அந்த பாடல் மேபி பல மில்லியன் வியூஸ தொட்டுச்சுன்னா, அடுத்து ஒரு படத்தில பாடல் எழுத எங்கேருந்தாவது உங்களுக்கு அழைப்பு வரும். எல்லாருக்குமே அப்படிதான். இன்னைக்கு இருக்க ஆர்டிஸ்ட் வரைக்கும் அப்படிதான். அப்ப அன்னைக்கு இருந்த வசதி வேற, இன்னைக்கு இருந்த வசதி வேற. அதே நேரத்தில நீங்க நெறைய ஆளுமையும், வாசிப்பு திறனும், அ இயல்பிலேயே அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்க படைப்பாற்றலை யாராலயும் தடுக்க முடியாது. உங்களுக்கான மரியாதையும், அங்கீகாரமும் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். சில பேர் ஈசல் மாரி வரலாம், போகலாம். ஆனா சில பேர் ஆலமரம் மாரி வேரூன்றி நிப்பாங்க. அது எல்லா காலகட்டத்திலயுமே இருக்கு. அன்றைய காலகட்டத்திலேருந்துமே இன்றைய வரைக்கும் இருக்கு. ஓகே சார்.